வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா டப்பா அடுக்கி வச்சிருக்கான்னு பார்க்குறீங்களா? நேற்று எல்லாரும் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க அமேசானோட அன்பாக்சிங். ஸோ எனக்கு ப்ரீவியஸாக வந்து அமேசானோட பார்சல்ஸ்லாம் பாருங்கள். அதர் பிராண்டோ இல்லை வந்து அவங்ககிட்ட சப்ளை பண்ணுற பிராண்டோட பார்சலோட கதி பாருங்கள். வெறும் ஒரு காகித சீட்டை ஒட்டி வச்சுட்டு என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்ட்டான். இதே வந்து தாம் ப்ராடக்ட்னு வரும்போது பெரிய டப்பா கொடுக்குறான் அப்படி தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அப்படி இல்லை. ஆக்சுவலாக வந்து நான் அந்த ப்ராடக்ட்டுக்கு ரெண்டாவதாக இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரி வந்தது, நான் பார்த்தேன். ரெண்டாவதாக இந்த வாட்டர் பியூரிஃபையர் டப்பா ரொம்ப டேமேஜான கண்டிஷன் அந்த டப்பா, அந்த அவுட்ரு பக்கம். ஸோ அதை என்ன பண்ணேன், கமெண்ட்டில் வந்து பேக்கிங் சரி இல்லைன்னு சொல்லி நான் ஒரு கமெண்ட் பண்ணேன். அதோட விளைவு நான் நெக்ஸ்ட்டு ஆர்டர் பண்ணேன். பாக்ஸ் ப்ராடக்ட் இன்னமும் சின்னது தான், ஆனால் ரிசீவ் ஆன பாக்ஸ் இன்னமும் பெருசாக வந்துருச்சு. ஸோ என்ன பாக்ஸு, என்ன கதை அப்படின்றத பார்ப்போம். வெல்கம் டு மை மேக்ஸ் டிவி. ஸோ அந்த பாக்ஸ் தான் நீங்கள் அது ஷார்ட்டில் பார்த்த அதே தான். ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறேன், உள்ளே என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ அமேசானோட பெரிய பாக்ஸ். நானே ஷாக் ஆகிட்டேன். நான் ஆர்டர் போட்ட சைஸு ப்ராடக்டை பார்த்தா இது அந்த மாதிரி வந்து ஒரு 20-30 உள்ளே வைக்கலாம் போலையே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்தது பாக்ஸு. ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் குப்பை. ஸோ குப்பையை நம்ம முதல்ல கட்டி விட்டானுங்க. குப்பை கொட்டுறதுக்கு இடம் இல்லை போல். என்ன பண்ணுறது, நம்ம அப்புறப்படுத்துவோம். என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லின்னு நம்மளை வந்து குப்பைக்காரன் ஆகிட்டான். சரி, ஓகே. ஸோ அமேசான் பேசிக்ஸோட நெக் பேண்ட். ஸோ அமேசானோட ஓன் பிராண்டு. ஸோ அப்படின்றத நம்பி தான் வாங்கினேன். ஸோ நிறையா பிராண்ட் காமிச்சிது, போல்ட்டு, நாய்ஸு, போட்டு. சரி, அமேசான் அப்படின்றதுக்காக நம்பி வாங்கினது. ஸோ என்ன இது மேனுஃபேக்சர் பாரு, கண்ட்ரி ஆர்ட்னு சைனா, சீன தயாரிப்பு. ஸோ ஓப்பன் பண்ணுற கேஸ் பாருங்கள் இதில் என்ன இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக என்ன காரணத்துக்கு வாங்கினேன்னா பேட்ரி பேக்கப்பு. ஸோ 65 ஹவர்ஸ் அப் டு 65 ஹவர்ஸ் நிற்குன்னு போட்டிருந்தான். சரி கழுத, ஒரு வாட்டி சார்ஜ் போட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாச்சும் நம்ம கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். கம்பி கட்டுற கதை தானே, பேப்பர் போல் நல்லா கம்பி கட்டி வச்சுருப்பானுங்க. அது வரங்களை வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸும் சார்ஜிங் கேபிளும். ஸோ ப்ராடக்ட் நார்மலாக என்னவோ அதே மாதிரி பேக்கேஜிங்கில் தான் வந்திருக்கு இல்லை. ஸோ எடுக்கிறேன் பாருங்கள். கலர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டீல் க்ரீன். ஸோ ஆல்ரெடி அந்த போல்ட் ஆடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ, சேம் அதே கலரில். ஏன்னா அது ரிப்பேர் அடுத்த நாள். இது வந்து ஆக்சுவலாக கரெக்டாக வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி போட்டேன், சிங்கிள் டே டெலிவரி ப்ராடக்ட்டு. ஸோ காலையில் போட்டு எனக்கு ஈவினிங் டெலிவரி ஆச்சு. ஸோ இதில் டெலிவரி ஆனதுலாம் பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு சிக்கல்னா, நான் ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது டைப் சி சார்ஜிங் அப்படின்னு போட்டுருந்தது. ஸோ 65 ஹவர்ஸ் சார்ஜிங், 800 mAh பேட்ரி. ஸோ 800 mAh பேட்ரினா அரௌண்ட் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் சார்ஜ் ஆகும்ல நமக்கு மைக்ரோ எஸ்பியில். ஸோ டைப் சி தானே, ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுன்ற நம்பிக்கையில் தான் நான் வந்து ஆக்சுவலாக ஆர்டர் போட்டேன். பட் ஆனால் எனக்கு ரிசீவ் ஆன உடனே ஒரு ஷாக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணும்போது இந்த கேபிள் பார்த்தேன். ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட காட்டலை, இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கைஸ். ஷாக்கு எடுத்தோடனே, என்னடா இது மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்திருக்கு. ஏன்னா நான் அங்கே ஆக்சுவலாக கவரை பிடிக்கும்போது மைக்ரோ யூஎஸ்பி தெரிஞ்சிச்சு. ப்ராடக்ட்டில் மேபி தான் மிஸ்ஸாக இருக்கும் போல் மாறி வந்துருக்குன்னு பார்த்தா செட்டாக தான் கொடுத்துருக்காங்க மைக்ரோ யூஎஸ்பி. நான் ஸ்பெக்கு டைப் சி தானடா பார்த்தேன். நான் எனக்கு பண்ட குழம்பிச்சு ஒரு தடவை, என்னடா இது பார்த்தா. ஏன்னா இது வந்து ரீஃபண்ட் ப்ராடக்ட் கிடையாது, ரிட்டன் ப்ராடக்ட். நீங்கள் ரிட்டன் போட்டிங்கன்னா எதாவது டேமேஜ்னா அகைன் இன்னொரு ப்ராடக்ட் கொடுப்பான். ஸோ எனக்கு ஆக்சுவலாக ஒரு செகண்ட் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் டக்குன்னு வந்து சரி இதை தூக்கி வாரமாக கடாச்சிட்டு முதல்ல நம்ம அமேசானில் போய் செக் பண்ணுவோம், நம்ம ஒழுங்காக பார்க்காம வாங்கிட்டோமா. ஏன்னா நம்ம அவங்ககிட்ட போயிட்டு கஸ்டமர் கிட்ட சேட் பண்ணி பேசுறது ஓகே, பட் நம்ம அதுக்கு முன்னாடி கண்டென்ட் என்னன்றதை பார்த்துப்போம். ஒரு நம்ம தெரியாமல் வாங்கியிருந்தோன்னா. ஸோ அமேசான் ஓப்பன் பண்ணுற பாருங்க. ஸோ ப்ரைம் கஸ்டமர் தான். ஸோ 2 இருக்குங்களா, ஆல்ரெடி நான் ஒன்று ஆர்டர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிட்டேன், ரிட்டர்னும் ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அது என்ன கதைன்றதை பார்ப்போம். ஸோ 14ஆம் தேதி ஆர்டர் பண்ணதை நான் ரிட்டர்ன் போட்டுட்டேன். ஸோ அகைன் எனக்கு 15ஆம் தேதி ஒன்று ரிசீவ் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ இதோட ஸ்பெக்கு பாருங்கள். ஸோ அந்த ப்ராடக்டோட இமேஜ் தான் அது. இது கம்பி கட்டுற கதைலாம் வாங்கி வச்சுருக்கான் பாருங்கள். 10 mm வந்து இதுன்ட்டு டைப் சி சார்ஜிங். ஸோ இதை பார்த்தேன், ஓகே டைப் சி சார்ஜிங்கு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக லோகோ இதெல்லாம் போட்டு மேட்ச் பண்ணிருக்கான். ஏன்னா பேட்ரிக்கு கீழே போட்டிருக்கான். சரி ஓகே, கான்ஃபிடண்ட்டாக நானும்
பக்காவாக இருக்குது போல் ஸ்பெக்கு, பேட்டரியும் ஜாஸ்தி, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, வாங்கிடலாம் அப்படின்ட்டு. 950 ரூபா. நான் ஆல்ரெடி நாய்ஸ் ஒன்று பார்த்தேன் 1000, சரி இது வாங்கிக்கலான்னு பார்த்தேன். இது அப்பேரியோ ரீட்டைல், அமேசானோடது தான் இதுவும். ஸோ அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிராண்டு தான் வாங்கலான்னு பார்த்தேன். சரி இது அமேசானோடது வித் டைப் சி எல்லாமே இருக்குது அப்படின்னு தான் வாங்கணும். ஸோ இப்போ நான் செக் பண்ணுறேன், மறுபடியும் போயிட்டு ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலான்ட்டு. ஹெட்ஃபோன் ஜாக் அப்படின்ற இடத்துல யூஎஸ்பி கொடுத்துருக்கான். இது என்னடா இது, எனக்கு புரியல. நம்மளை ஏமாத்த இதை வச்சு ஒரு வேளை விபூதி அச்சிட போகிறானுங்க அப்படின்ட்டு ஒன்ஸ் எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்ப்போம் ஸ்பெக்கெல்லாம். நான் அவங்ககிட்ட போய் ரிட்டர்ன் கேட்குறது ரீஃபண்ட் கேட்குறது பிரச்சனை கிடையாது. நம்ம போயிட்டு தப்பாக கேட்டு அவன் இல்லைங்க நான் ப்ராடக்ட் கரெக்டாக தான் கொடுத்தேன், நீங்கள் பார்க்காம வாங்கிட்டீங்க, கண்ணை முன்னு வாங்கிட்டீங்கன்றானா. ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா 4.5 ஸ்டார் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது செக் பண்ணி பார்த்தீங்க, யாராவது அவங்களுக்கு எதாவது டைப் சிக்கு பதிலாக மைக்ரோ யூஎஸ்பி ரிசீவ் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு டேட்டா கொடுத்துருக்கான், சார்ஜிங் பற்றி எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஸோ ஒரு தடவை போய் படிப்போம் ரிவ்யூஸில். ஸோ எல்லாம் டபுள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு தான் ஜஸ்ட்டு கமெண்ட் செக்ஷன் நோக்கி வந்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு கைஸ் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக டைப் சின்னு ஒன்று பார்க்குறோம், ஆனால் நம்ம மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துட்டா அப்படின்னும் போது இது ஆக்சுவலாக வந்து ஸ்கேம் நமக்கு. இது வந்து நம்மள மாதிரி ஓகே, ஸோ ஓரளவுக்கு ஆன்லைன் தெரிஞ்சும் ஓகே. இப்போ ஆன்லைன் தெரியலை, இப்போ யாரோ அவங்க அப்பாக்கோ இல்லை யாரோ பெரியவங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிய போதில்லை, ஏதோ சார்ஜர் கேபிளை மாற்றி போட்டு போயிடுவாங்க. பட் இந்த ஸ்பெக்குக்கு நான் வேறு இது வாங்கிட்டு போயிடுவேன்ல டைப் சி வச்சு ஃபாஸ்ட் சார்ஜிங். எனக்கு சார்ஜ் போகிற டைம்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த கண்டிஷனில் நான் பார்க்கணும், அதை பார்த்து நான் வாங்குறேன். ஆக்சுவலாக இப்போ இருக்க கண்டிஷனுக்கு நீங்கள் மைக்ரோ யூஎஸ்பி கேபிளே ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ரேர், எல்லாமே டைப் சி தான் இருக்குது. ஸோ எல்லார் வீட்லேயும் அப்படி தான். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு கண்டிஷன் கேஸ். ஆக்சுவலாக ஸ்பெக் ஒன்று கொடுத்துட்டு ப்ராடக்ட் ஒன்று கொடுக்குறது வந்து லிட்டரலாகவே ஸ்கேம் தான் இது. இட்ஸ் அ ஃபேக் ப்ராடக்ட் பை அமேசான். ஸோ கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே பக்காவாக 5 ஸ்டார் தரமான ப்ராடக்ட்டு. எல்லாம் அமேசானில் வேலை பார்க்குறனே போட்டுருவோம் போல். ஐயா என்ன பண்ணுறதே தெரியல கேட்குங்க. 2 ஸ்டார் போட்டுருக்காங்க, 2-3 பேர் 1 ஸ்டார் ப்ராடக்ட் சரியில்லை அப்படின்ட்டு. இதில் என்ன ஒரு குடும்பம்னா மிக்ஸ் ஆகி வரும். நீங்கள் பார்க்குற ப்ராடக்டோட இதுவும் இருக்கும், அவன் அமேசானில் 2-3 வெரைட்டி வச்சுருப்பான், அதுவும் சேர்ந்து ஒரே இதில் தான் வரும். பாருங்க நம்ம ப்ராடக்ட்டுக்கு வாங்கி அவங்க இமேஜ் கூட போடல, இதை முதல்ல பார்த்தா ப்ராடக்டே ஆர்டர் போட்டிருக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் மற்ற பிராண்டு செக் பண்ண எதுக்கும். ஸோ மற்ற பிராண்ட்லேயும் ஏதாவது ஸ்பெக்கில் இப்போ டைப் சீன் போட்டு மைக்ரோ யூஎஸ்பி வரதுக்கான ஏதாவது பாசிபிலிட்டி பாருங்கள். தெளிவாக ஃப்ரெண்ட்லேயே டைப் சீன் போட்டிருக்கான் பாருங்கள். இவனை மாதிரி வாங்கிட்டு போயிருக்கலாம் போல. இவனுங்களே பரவாயில்ல, இந்த ரீபிராண்ட் எல்லாருமே ரீபிராண்ட் தான் பண்ணுறானுங்க. இந்த ரீபிராண்ட் பண்ணி ஒரு ஸ்பெக்கு போகிறதுலையுமா நீங்கள் வந்து ஃபேக் புரியுதுங்களா? ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கோ ரீஃபண்டுக்கோ குறிப்பிட்ட டைம் வச்சுருக்காங்க. நான் திடீர்னு பார்க்கல, நான் ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த டேட்டா எதுவுமே தெரியல, ஏன்னா இதிலே குட்டி சார்ஜர் கேபிள் வந்துடுது, அவங்க அதை எடுத்து போட்டு போயிடலான்னு வச்சுக்கோங்க. சார்ஜிங் டைம் ஒன்று, அப்புறம் சார்ஜ் நீங்கள் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? 65னா 800 mAh பேட்டரின்றான். ஸ்கேம், அமேசான் ஸ்கேம், ஹேஷ்டாக் அமேசான் ஸ்கேம்னு போட்டு அமேசான் பேசிக்ஸை அவன் கண்ட போடுற வரைக்கும் அடிக்கணும் கைஸ். மற்ற பிராண்ட் இது அவனோட தான் இன்னொரு வேரியண்ட்டு. முடிவு பண்ணி இதுக்கப்புறம் இவனுக்கு பண்ணோட இம்ப்ரெஷனில் அமேசானில் பொருளே வாங்க வேணாம் போல. ஏன் இவன் பொருளே இருக்குது கண்ட குளமாக இருக்குது, மற்றவன் பொருள் என்ன குளத்தில் விற்கிறாங்களோ யாரு கண்டா. ஆக்சுவலாக இந்த இதை தான் வாங்கலான்னு பார்த்தேன், இதுக்கு நாட்டில் குறுக்க கௌஷிக் வந்தான்ற மாதிரி அவன் தான். சரி அவன் தான் அமேசான் ஆச்சே, நம்ம அவனதான் வாங்குகிறோம், அவந்தியே வாங்கிடுவோம் மெயின். அவனை சொல்கிறதா என்ன சொல்கிறதான்னு தெரில. ஒரு வழியாக ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் இது ஒத்துக்கிட்டாங்க. பட் எனக்கு ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டே ஏன்னா இவ்வளோ செக் பண்ணதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட கேட்குறேன், இல்லைங்க இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு மைக்ரோ யூஎஸ்பி, அகெயின் எனக்கு நீங்கள் கொடுக்குற அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட்லேயே மைக்ரோ யூஎஸ்பி வந்தால் நான் என்ன பண்ணுறது, எனக்கு கிளாரிட்டி கொடுங்கன்னு கேட்குறேன். அவர் என்ன சொல்கிறாரு, ஓகே அவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணுறேங்க, ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், ஸோ அதுபடி எங்கள் டீம் பக்காவாக கரெக்டான ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்னு. இல்லைங்க சொல்லிடுங்கன்னா, இல்லைங்க அப்படி ஒரு வேளை தப்பாக வந்து நான் கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி அவர் எனக்கு கீழே கொடுத்துருந்தாரு. நானும் ஆக்சுவலாக அந்த சாட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே ஆக்சுவலாக எனக்கு ப்ராடக்ட் 15th வந்துருச்சு.
ஸோ 15th ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், சேம் அதே தான், நமக்கு தான் தெரியுமே இவ்வளோ பச்சு பார்த்ததுக்கப்புறம் இந்த பைத்தியக்காரன்ட்ட போய் நம்ம என்ன பேசுறதுன்னு சொல்லி விட்டுட்டு சேம் ப்ராடக்ட் தாங்க டெலிவரி ஆச்சு. சேம் அதே பாக்ஸுங்க. ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்தவரே இல்லை, இந்தாங்க இதாங்க ரிட்டர்ன் ப்ராடக்ட்னு கொண்டு போய் அந்த சின்ன நெக் பேண்ட் பாக்ஸ் கொடுக்குறேன். ஏங்க இதுக்காக இத்தாதண்டி பாக்ஸ்ன்னு அவரே கேட்குறாரு. நான் தான் சொன்னேன், பழைய பாக்ஸ் இருக்குது வேணா எடுத்துக்கிறீங்களான்னு. ஏங்க இதே போதுங்க, எடுத்துகிட்டு போக முடியாது பேக்கில் வச்சுட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. இல்லை அமேசான் உள்ள குப்பையெல்லாம் கிண்டி கிண்டி போட்டு கொடுப்பானோ என்ன கதைன்னு தெரில. ஸோ ஒரு வழியாக என்ன ஆச்சுன்னா, பேசி முடிச்சதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சுவலாக வந்து ஆட் பண்ணி விட்டாங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் வந்ததும் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா சேம் தான் வந்ததுன்றதுக்காக நான் மறுபடியும் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட போய் பேசுகிறேன். நாம் என்ன சொல்ல வரோம், ஏன்னா 2 ப்ராடக்ட்டும் ஒரே ப்ராடக்ட்டில் எது கிளிக் பண்ணுறோன்றதை அவங்க மாறி மாறி போய் 4 கஸ்டமர் கேர்கிட்ட பேசி கடைசியாக வந்து இல்லைங்க சரி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறங்க, இது ஆக்சுவலாக வந்து ரிட்டர்ன் ப்ராடக்ட்டு நாங்கள் ரீஃபண்ட் போட்டு எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. பட் இதில் என்ன ஒரு கொடுமைனா, எனக்கு 18ஆம் தேதி தான் வந்து ரிட்டர்ன் எடுக்க போகிறாங்க, நாளைக்கு. ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து நான் 17ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாளைக்கு எனக்கு எடுத்துக்கிறாங்க. பட் என்னென்னா இதுக்கான இந்த ரிட்டர்ன் ரீஃபண்ட் நமக்கு வந்து அமேசான்லேயே காட்டும் பார்த்தீங்களா, அது எனக்கு காட்டலை. பட் ஆனால் எனக்கு பர்சனலாக மெயிலில் தான் வந்து ரீஃபண்ட் இனிஷியேட்டட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ எப்போ இந்த ரிட்டர்ன் பிக் பண்ணுறாங்களோ அதுலேருந்து 3 to 5 பிஸ்னஸ் டேஸில் எனக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆக தான் சொல்கிறாங்க. ஒன்ஸ் ரீஃபண்ட் ஆச்சுன்னா நான் அதை வீடியோவாக போடுறேன், சின்ன ஷார்ட்ஸில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கான ரீஃபண்ட் கேட்டிருக்கோம், இன்னும் ரீஃபண்ட் நமக்கு கிரெடிட் ஆகலை. ஸோ அதை நம்ம வரக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக் இவங்க என்ன பண்ணுறது, பொருளை விற்று யாரோ இவங்களுக்கு போட்டுவிட்டு அதே மாதிரி எனக்கும் நீங்கள் ஒரு லைக்கை போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.